எங்களுக்காக தடபுடலாம் பாருங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து பார்த்திங்கன்னா எகைன் நிறைய நாளோட ஒரு காம்போ வீடியோ தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் பத்திரிக்கைலாம் வந்து வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலில் வந்து வச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னோடய நாத்தனார் வீடு இருக்குது, அப்புறம் மாமியார் பெரிய மாமியார் வீடு இருக்குது, அப்புறம் ஹஸ்பண்டோட மாமா அத்தை, அதாவது எங்கள் மாமியாரோட பிறந்த ஊர் அது, அவங்க பிறந்து வளர்ந்த வீடு. அங்கே போய் நாங்கள் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு வர வழியிலே சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதான் வந்து பிளானு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30க்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டோம். அப்போ அதாவது 6 மணிக்கு 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பணுன்றது தான் வந்து பிளானு. சீக்கிரமாகவே எழுந்திரிச்சதுனால நல்ல பசி வந்துருச்சு. அப்படியே போகிற வழியிலேயே ஆரியாஸில் வந்து டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. இது வந்து 99 இருக்கும், 99 பக்கத்துலேயே இருக்குது ஆரியாஸ்ன்றது. ஊருக்கெலாம் போகிறவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து சாப்பிட்ருப்பீங்க. நல்லாயிருக்கும் ஆரியாஸ் பக்கத்தில் 99ம் வந்து நல்லாயிருக்கும். பட் 99 வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து ஆரியாஸ் வந்துட்டோம். டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு நேராக வந்து கோயிலுக்கு போயாச்சு. நம்மளோட குலதெய்வம் கோயில் வந்து நான் காட்டியிருந்தேன் லாஸ்ட்டாக, நம்ம வந்து பொங்கல் வைக்கிறப்ப வந்து வந்திருந்தோம். இது வந்து ஏம்பலம் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. முத்தாலம்மன் அந்த அம்பாள் தான் வந்து எங்களோட குலதெய்வம். அங்கே சுவாமிகிட்ட வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நல்லா வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து என்னோடய நாத்தனார் வீடு வந்து ரொம்ப பக்கத்தில், அதனால் நேராக வந்து அங்கே தான் போனோம். அங்கே போய் நாத்தனார் வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோடய மாமியாரோட பிறந்த வீடு, அதாவது என் ஹஸ்பண்டோட சொந்த ஊர், அங்கே தான் நாங்கள் வந்து போகிறோம். எல்லாமே வந்து ஒரு 2 டேஸில் பிளான் பண்ணதுனால கடன்னு எல்லாம் முடிச்சாச்சு. பிளான் பண்ண மாதிரி எல்லார் வீட்லேயும், ஆனால் கொஞ்சம் நேரம் தான் வந்து இருக்க முடிஞ்சுது. பட் அது ஒரு நல்லா இருந்தது. சரி, ஒரு ஹாய் சொல்லுங்கள், எனக்கு ஹாய் சொல்லுங்கள் வீடியோ. திரும்ப என்னோட நாத்தனார், பெரிய நாத்தனார் எங்களுக்காக தடபுடலாம் பாருங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்கேன். ஐ திங்க் ஒரு 1.5 years பேக் நான் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க வீட்டு பூஜை ரூம் காட்டியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் விலங்கல்பட்டு கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு சிலை இருக்கு இல்லையா, இவர் வந்து ஹஸ்பண்டோட மாமா. அவரை வந்து சுவாமி ஓட அந்த கோயிலையே ஓரமாக வந்து சிலை வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு முருகன் அடியார்னு சொல்லலாம். அவர் வந்து முருகன் மேலே தவம் செஞ்சு முருகரை வந்து வேல் தரிசனம் அவருக்கு வந்து அப்படியே கொடுத்தாரு. அதை வந்து அந்த விலங்கல்பட்டு கோயிலில் தான் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பார் மாமா. அதை வந்து அந்த கோயிலில் இருக்கிறவங்க அவருக்கு ஒரு மரியாதையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோயிலில் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சு இப்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது. நீங்கள் விலங்கல்பட்டு கோயில் போனீங்கன்னா போய் பாருங்கள். இங்கே வந்து நாங்கள் போன அன்றைக்கி கரெக்டாக வந்து தைப்பூசம். இந்த விலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய விலாக்ஸ், அதாவது இப்போ தான் நான் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். அவங்க எல்லாேருக்கும் தெரியும், இப்போ ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறதுனால ரெகுலராக எப்பயும் வர ரொட்டீன் விலாக்ஸ் கொடுக்க முடியல. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நம்மளோட விலாக்ஸ்லாம் ரொட்டீனாக வரும். தைப்பூசம் அன்றைக்கி போனதுனால கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். தைப்பூசம் நெக்ஸ்ட் நாள் வந்து தைவெள்ளி, அது ஃபுல்லாக நாங்கள் வந்து அம்பாள் கோயிலெலாம் வந்து போனோம். அந்த மாதிரி வந்து அமைஞ்சிடுச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து விலங்கல்பட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து வந்தோம். அப்போ தான் நாங்கள் வந்து இந்த கோயிலெலாம் வந்தோம்ல, தென்னம்பாக்கம் அதெல்லாம் வந்து வந்திருந்தோம். நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த மாமாவோட சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா கோபுரமில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்துட்டு மாமாவுக்கு வந்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டு, அங்கேயும் சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு நைட் வந்து நாங்கள் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்.
இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய இடம் இருக்கும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் கொஞ்சம் நேரம் நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இதோட ஊரில் பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு சரண்யா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். அப்படியே அது ஃபேமிலின்னு போட்டால் போதும். போதும் போதும். அவன் நேம் போட்டு ஃபேமிலின்னு போதும். கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் இல்லை கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்குல்ல அதனால. ஆனால் நமக்கு என்ன தான் இது பண்ணாலும் சில பேர் மறந்துடுவோம். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஞாபகம். அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தோம். சுடிதார் செம்மையாக இருக்குப்பா. சாரி தான் வந்து கட்டிட்டு வரணும், நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சல்வார் வந்து போட்டுட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக அமேசானில் வாங்கினதா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கியுமே. ஆனால் எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அப்படியே புதுசு மாதிரியே. ஆமாம் அப்படிதான். நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இல்லை லாவண்யா போட்டிருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது எனக்கு தான் வரும். எப்படி தான் சொல்லுவாங்க, ஏய் நீ போடும்போது வேற மாதிரி இருக்குடி அப்படியே சொல்லுவாங்க. ஆர்த்தி எப்பயுமே சொல்லுவாங்க. நான் என்னோட கோல்டு தோடெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆர்த்தி வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, அது நீ போடும்போது அழகா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தினா யாருன்னா பாஷாஸ் கிச்சன் ஆர்த்தி இருக்காங்களா, ஆரிஷா க்ளோத்திங் இல்ல, ஆரிஷா க்ளோத்திங் ஆண்டர்பிரினர். ஷி ஹஸ் பிகம் ஆண்டர்பிரினர். ஆமா. ஓகே எழுதியாச்சு. வந்துருச்சா? சல்வாரோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சிம்பிளான ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் நான் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து மேபிலினோட லிப்ஸ்டிக், மேபிலினோட காஜல் இருக்கும். அப்புறமா இது வந்து இதுலேயே 2 ஷேட் இருக்கும். ஒன்று சரண்யா கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து மம்மாயத்தோட லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் இதுதான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இதுலேயே இன்னும் பாதி நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டோம். நாங்கள் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம போட்டு ரெடி ஆகிடலாம். பின்னாடி இந்த ஷேட் வந்து பியூட்டிஃபுல்லான ஷேட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்மளோட லிப் கலர்லேயே இருக்கும், நம்மளோட லிப்ஸோட கலர்லேயே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெகா ஃபேஷன் டே சேல் வந்து 16th 20th Feb வந்து லைவ் போயிட்டுருக்கு. இதில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 70% ஆஃபில் வந்து டாப் பிராண்ட்ஸில் சேல் போயிட்டுருக்கோம். அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சரண்யா வச்சுருக்கிறது வந்து 14 பீச் நியூட் ஷேட் அப்படின்ட்டு. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி லைட் ஒரு பீச் ஷேடு சூப்பராக இருக்கும். இது 2ஓட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மேப்ளினோட காஜலும் கொடுக்குறேன். மேப்ளின் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேப்ளினோட காஜலும் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து லாங் ஸ்டே இருக்கும். வேறு ஏதாவது பிராண்டில் பெஸ்ட்டாக சொல்லுங்கள் காப்ஸல் கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருக்கிறது வந்து மேப்ளின் தான். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, கையில் போட்டிருக்கிறதா காமி எல்லாமே புதுசாக இருக்கு. இது கோல்டு இல்லை, இது வந்து அமேசானில் வாங்கினது. எனக்கு இந்த மங்கள் சூத்ரா ஸ்டைலில் வந்து ஏதாவது ஜுவல்லரி போடணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒன்று நான் அமேசானில் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அது எப்படி இருக்குன்னா அந்த அட்ஜஸ்டபிள் செயின் மாதிரி இருக்கும், இப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்குமா அது, அதனால பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் இது பார்த்தவங்க எல்லாருமே இது கோல்டான்னு சொல்லி தான் கேட்டாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயினோடையே வந்து வரும். ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இது போட்டுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த பால்ஸ் இருக்கு பாரு நடுவில். நான் இப்போ போட்டுக்கிறது எல்லாமே பால்ஸ் தான். ஸோ அதனால் இதுலேயும் பால்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து சூஸ் பண்ணேன். இது கோல்டு மாதிரியே இருக்கும். சுடிதார் காமி. இதுதான் சல்வாரோட ஃபுல் இது வந்து 3 செட். ஷாலே செமையாக இருக்குப்பா. ஷால் வந்து ஒரு மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் பார்டர் வந்து ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட இந்த லேஸ் ஒர்க் மாதிரி. லேஸ் இல்லை, இது ஆக்சுவலாக மிஷின் எம்ப்ராய்டரி. நல்லா இருக்கு. அது எனக்கு தெரியாது. மிஷின் எம்ப்ராய்டரி நல்லா இருக்கும். இந்த எம்ப்ராய்டரிலாம் உங்களுக்கு மிஷின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். மிஷினில் தான் போடுவேன் நான். மோஸ்ட்லி கையிலலாம் துவைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. மிஷினில் தான் போடுவேன். ஆனால் அப்படியே இருக்குது. இல்லை அது ஒன்றும் ஆகாது. மிஷின் எம்ப்ராய்டரி ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்கு இல்லை? இது புதுசு மாதிரியே இருக்கும், கலரே மாறாது. அதனால் ஏதாவது அழகாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக போடணும்னா அப்படியே எங்கள் செட்டு போட்டு நீ போட்டுக்க போறியா அது காட்டேன். அதுவும் வந்து நான் காட்டுறேன் பாருங்க.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இது வந்து இன்னைக்கு சரண்யா போட போகிறது. ஏன்னா நான் போடும்போது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டலாம். ஏன்னா இதெல்லாம் டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு காட்டன் சாஃப்டாக இருக்கும். இது வந்து துப்பட்டா கிடையாது, இதுக்கு டாப்பும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேண்ட்டும் கொடுத்துருவாங்க. பேண்ட்டோட கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டட் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட். இது எல்லாமே வந்து இது வந்து ஆங்கிள் லென்த் பேண்ட். இது கரெக்டாக உங்களுக்கு ஆங்கிள் லென்த்தில் வந்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எலாஸ்டிக்கில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் தான். நிறைய தடவை போட்டுட்டல நீ? போட்டேன் நல்லா நல்லா துணி அப்படியே சாஃப்டாவே இருக்கு பாருங்க. டெய்லி யூஸ்க்குலாம் அந்த மாதிரி. ஒருவேளை துப்பட்டா வேணும்னா நீங்க ஒயிட் கலர் துப்பட்டா கூட என்கிட்ட இருக்கு, நெட்டட் துப்பட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். சரி, ஓகே, பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான், அம்மா, சரண்யா எல்லோரும் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம்ல, அதுக்கப்புறமா நான் எடுத்த வீடியோ தான் இந்த ஸ்டெட்டெல்லாம். வந்து இது வந்து நான் முதலையே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்காங்க, வாங்கினேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் சில டெக்கரேட்டம்ஸ்லாம் வாங்க போனப்போ சரண்யாக்காக வாங்கினது தான் நான் போட்டிருந்தேன். அந்த ஹூக் ட்ராப், அந்த ஹேங்கிங் இயரிங் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் செயின் டிசைன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? சரி, இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரண்யாவும் புதுசாக வாங்கின செயின். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்தில், அதாவது என்னோடய வெட்டிங் டேக்கெலாம் 2 வீக்ஸ் முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன். சரண்யா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினா. 2 டிசைனும் நாங்கள் அப்படியே வந்து சேர்த்து காட்டுறோம். இது எல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லலாம். இப்போ நிறைய இதுதான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஷாப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்லிஸாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 5 கிராம்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து கையில் போட்டிருக்கிற பிரேஸ்லெட்டும் பால் டைப்பில் இருக்கிறனால பால் டைப்லேயே வந்து செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு, இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பால் வர இடத்துல கொஞ்சம் ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வித் பெண்டன்ட்டோடையே உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து 3 பால், ஒன்று பெருசு, அது கீழே 2 சின்னது தொங்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி பெண்டன்ட் இருக்கிறனால இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான செயின்ஸ் தான். இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெண்டன்ட்லாம் கோத்துக்க முடியாது. இது எப்படியே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரண்யா போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான். என்னோடது வந்து அரௌண்ட் 5.4ன்னு நினைக்கிறேன், 5.4 கிராம்ஸு. சரண்யாவோடதும் அரௌண்ட் 5 கிராம்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். அரௌண்ட் ஒரு 40 to 42,000 கிட்ட வந்து வரும் இந்த செயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நம்ம சிட்டெல்லாம் போடுறோம், ஏதாவது ரொம்ப வந்து இப்போ காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ரொம்ப லைட் வெயிட்டான செயின்ஸ்லாம் வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படியே கோல்டு இதுலேயே வந்துருக்கும். பால் வந்து உங்களுக்கு மேலேருந்தே அப்படியே பால் டிசைன் வரும், நடுவில் ஒரு சின்ன அந்த டிசைன் மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். அப்புறமா ஒரு பால் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பால்லேருந்து 2 சின்னதாக அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த செயின்ஸ் எல்லாம். இது வந்து நான் காட்டுறேன் அப்படி சொல்லியிருந்தேன், அதனால் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா? அப்போ எனக்கு வந்து இந்த கிழங்கு, இந்த தாம்பூலாம் வச்சு கொடுக்குறப்ப இந்த கிழங்கு வச்சு வந்தது. ஏதோ யார் கொடுத்ததுன்னு தெரியல. இது நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கெல்லாம் வைப்போம்ல, அந்த கிழங்கு தேய்ப்பாங்க, அந்த கனு பொங்கல் அன்றைக்கி அந்த மஞ்சள் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபெல்லாபாத் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து காய்கறிலாம் இல்லாமல் பண்ணுறது. இது நான் அப்போ தான் ரீசெண்டாக வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி பார்த்துருந்தேன். பிசிபெல்லாபாத் ட்ரை பண்ணணும்னு ஆசை. நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, என்னோடய மாமியார் தான் பண்ணுவாங்க. நான் அந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம எந்த டம்ளரில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் வச்சுட்டேன், நல்ல ஒரு 4-5 விசில். நீங்கள் அவர் வீடியோவே கூட வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிசிபெல்லாபாத் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாரா, அதை பார்த்து நான் அப்படியே வந்து பண்ணியிருந்தேன். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வந்து கசகசா, இதெல்லாம் வந்து ஒரே அளவில் 1.5 கை அப்படியே போட்டு கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான், அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலர் மாறுற வரைக்கும் அப்படியே ட்ரையாக வந்து வறுத்த மாற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வந்து கிராம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் அதோட கொஞ்சம் பட்டை. இந்த பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். தேவையான அளவு தான் நான் ரைஸ் கணக்கு யூஸ் பண்ணேன். அப்புறமா கொஞ்சம் சீரகம் நல்லா வாசனை வந்த உடனே அதோட கொஞ்சமாக வெந்தயம், இல்லை நிறையா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போடணும். ஸோ இந்த பவுடர் ரெடி பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு வேலை. இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பிசிபெல்லாபாத் நான் கடகடன் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே தனியாக சேர்த்து அதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதோட கொஞ்சம் பிரிஞ்சலையும் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு ஃபைனலாக காஷ்மீரி சில்லி. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு ரைஸுக்கு. இதெல்லாம் இது மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பிசிபெல்லாபாத் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காயெல்லாம் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சரி, ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து எதாவது பண்ணலாம், காய் இல்லையா என்ன பண்ணுறதையும் யோசிச்சுட்டே இருந்தேன். காய் இல்லாமல் பண்ணலான்னோடனே எனக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடுச்சு. எனக்கு நறுக்கிற வேலை எதுவுமே கிடையாது, அதாவது வெங்காயம், தக்காளி எதுவுமே கிடையாது. இது இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் கடுகும் அதுக்கப்புறமா கேஷ்யூம் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துட்டேன், அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டேன்.
இது வந்து சில பேருக்கு வந்து அந்த காய் இல்லாமல் டேஸ்ட் வந்து பிடிக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன். இதுலேயே இங்கே காய் பண்ணிக்கிறது அப்படின்னாலும் காயும் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த புளி தண்ணியெலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பும் அரிசியும் வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்ச ரைஸை வந்து போட்டுட்டேன். நல்லா கெட்டியாகி உங்களுக்கு நல்லா அப்படியே கெட்டியாகும் அந்த ரைஸ். அது வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பராக பிசிபெலாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா தான் வந்து இருந்தது டேஸ்ட். ஒரு அவசர பிசிபெலாபாத் டக்குன்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நிக்கிலுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் குழந்தைங்களுக்குலாம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மையாக அவங்களுக்கு வெந்திருக்கும்ல சாதம். அதனால் இது வந்து நம்ம பப்படோ இல்லை ஏதாவது ஒரு வத்தல் பொரித்து நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ அதோட செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் அன்றைக்கி எங்களோட லன்ச்சு. நான் சைட் டிஷ்லாம் எதுவுமே பண்ணல, அவ்வளோதான். இதோட வந்து லன்ச் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமா தட்டு டெக்கரேட் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால் கடகடன்னு லன்ச் முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அகெயின் பல நாள் நடந்ததை ஒரே வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.